ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு, அதாவது ஒரு வியப்பூட்டும் யோகத்தை பெறக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா இப்ப இந்த ஆவணி மாதத்தில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் தன்னம்பிக்கை, எந்தெந்த காரியங்கள்லாம் தடைபட்டுச்சோ அந்த காரியம் எல்லாம் வெற்றி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள். உதாரணத்துக்கு ஒரு நல்ல உயர்கல்வி, அல்ல அந்த உயர்கல்வியால் நல்ல பதவி, பதவியால் நல்ல வருமானம். அப்ப இந்த 3 விஷயங்கள்ல ஏற்கனவே தடை தாமதங்கள், அதான் எடுக்கிற காரியம் எல்லாம் தடைபட்டு போய் என்ன அப்படின்னு ஒரு மனசுல ஒரு கவலை, அந்த கவலையெல்லாம் தீரக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்தனை யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற ஒரு ஆவணி மாதம். என சூரியனாகப்பட்டவன் ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை, பேரும் புகழும் செல்வங்களும் பேரும் புகழும் பதவி யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அரசு பதவி, அரசாங்க பதவியை தரக்கூடியவன், பேரும் புகழும் தரக்கூடியவன், வம்ச விருதியை உருவாக்கக்கூடியவன், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம், திருமணமாகாதவனுக்கு திருமண யோகம், அரசாங்க பதவியை எதிர்பார்ப்பவர்களுக்கு அரசாங்க பதவி. புரிஞ்சுட்டீங்களா? ஏற்கனவே உங்களுடைய ராசியில, மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். அவர் உத்தியோகத்தையும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் தரக்கூடியவர். அப்ப அவர் 7ஆம் பார்வையா அவங்க 7ஆம் திருமணஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்தது அவங்க குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்கு. சுக்கிரன் புதன். ஆக சிலருக்கு மருத்துவமனை, மருத்துவ தொழில், மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு. சிலருக்கு பயணம் செய்வதால், வெளிநாட்டு பயணமோ வெளி மாநிலம் பயணமோ பயணம் செய்வதால் வருமானம். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம், சிலருக்கு சொத்துக்கள். இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த யோகம் மிதுன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. சொத்துக்கள் வாங்குறது, வாகன யோகங்கள், இந்த ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் நடக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். இப்ப பொது பலன்ல இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. அதாவது சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனை, சகோதரர்கள் ஏற்பட்ட பிரச்சனை, அதெல்லாம் தீரும். நினைத்த காரியம் வெற்றி பெறுதல், சொந்த தொழில் பல மடங்கு அந்த சொந்த தொழில் முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம் அடைந்து நல்ல பேரும் புகழ் செய்கின்ற தொழில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது. அதனால் செல்வங்கள், பணம் கொட்டி செல்வங்கள் ஏற்படுவது, அந்த செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் அதிகப்படியாக ஏற்படுத்தி நமக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒளிமயமான பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக அமையக்கூடியது. உத்தியோகத்தில் உயர்வு, வியாபாரத்தில் விறுவிறுப்பு, உள்ளத்தில் மகிழ்ச்சி, நினைச்சதில் நடந்த உள்ளத்துல மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், மனம் வந்து நொந்து போனவங்களுக்கு எல்லாம் ஒரு மனம் மலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி. வியாபாரம் விறுவிறுப்பானா அவங்க உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். புத்துணர்ச்சி என்ன போல வரும்? ஒன்றுமே சரியில்லை அப்படின்னா யாராரு நான் உதவி செய்கிறப்பா அப்படின்னு சொன்னாலுமே, நீ வேற சும்மா இருப்பா, ஏற்கனவே வாகன கடனை அடைக்க முடியல, நீ வேற வந்து காசு கொடுக்குறேன்ற, வேணாம் பதிலாக வேணாம் அப்படின்னு. அப்போ நல்ல விறுவிறுப்பாக ஒரு தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஏப்பா இதில் இந்த இந்த வியாபாரத்தை நீ சேர்த்தான்னு, இல்லைப்பா அது இந்த வர்ற வருமானம் இதில் சரியாக போயிடுது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுப்பா. அப்படியே யோசனை பண்ணி சரி வாங்கிக்கலாம். வியாபாரம் பெருக பெருக, அதாவது
இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தா கூட பேங்க்ல கையில இருந்து காசு போட மாட்டாங்க. கையில இருந்து எந்த புதுசா ஒரு தொழில் காசு போடவே மாட்டாங்க. லாபத்திலிருந்து போடவே மாட்டாங்க. எங்கேயாவது பணம் வரும்னா அதை அப்படியே வாங்கி போட்டுருவாங்க. பேங்க் மூலமோ இல்லை நண்பர்கள் மூலமோ. கையில இருந்து காசே போடாம, கையில இருந்து காசு போடாம இப்ப முதலாளி ஆகிட்டே இருப்பாங்க. லாபத்திலிருந்து பணத்தை எடுக்கவே மாட்டாங்க. பேங்க் லோன் இல்லாட்டி யார்ட்டாரு நண்பர்கள் மூலம் வாங்கி தொழிலை போட்டுட்டு இருக்கு. அப்படி ஒரு தொழில் செய்யறது. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் தனஸ்தானத்துல பல செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதே நேரத்தில் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இனம், வீடு, வாகனம், சொத்துக்கள், பூமிகளால் நன்மைகளை தரக்கூடிய செவ்வாய் பூமிகாரகன் 4ஆம் இடத்தில். இத்தனை சிறப்பு அம்சங்களும் மிதுன ராசிக்கு உண்டு. சரிங்களா? ஏதாவது உங்களுடைய இது பொது பலன். உங்க தலையெழுத்த பிரம்மன் உங்க தலையெழுத்த உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை எழுதியிருக்கார். அங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய சுய ஜாதகம், பிரம்மனால் எழுதப்பட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஒரு டயத்தை ஒதுக்குங்க. ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் வாங்க, ஒரு டயத்தை ஒதுக்குங்க. திருப்தியாக உங்களுடைய மனைவி மக்களோடு பொறுமையாக உட்காந்து எல்லோருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்றத, உங்கள் தொழில், உங்கள் முன்னேற்றம், உங்கள் மனைவியுடைய ஆசை, உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் என்பது தெளிவாக, உலகத்தில் இப்படி ஒரு உலகம் எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஏன்டா அந்த ஆளாக பார்த்தோம், நல்லா சொன்னாம்போ அப்படின்னு ஒரு வேதனைகள் வந்துடக்கூடாது. சரி, நிச்சயமாக ஒரு ஆவணி மாதம் ஒரு அதிர்ச்சி தருகின்ற மாதம், அதில் மாற்றமே இல்லை. உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.